ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி முரட்டு குணங்கள். எந்த பிரச்சனையும் போராடி வெல்லக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, ஒவ்வொரு தோல்விக்கு பின்னும் நிச்சயம் வெற்றி கிட்டும் என்ற எண்ணம் கொண்டவர். நேர்மறை சிந்தனையாளர். யாரேனும் அவமரியாதையாக பேசிவிட்டால் அவர்களை அசுரனை போல பாவிப்பார். யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டார். கடின உழைப்பாளி. காரியத்தை முடிக்காமல் உறங்க மாட்டார். நண்பர்களை அதிகம் விரும்புவார். யாரையும் எளிதில் நம்புவார். எதையும் முடிவு செய்துவிட்டால் முடிக்காமல் விடமாட்டார்கள். எளிதில் மகிழ்ச்சி அடைபவர்களாகவும் துக்கங்கொள்வராகவும் இருப்பார். இவர்களை சுற்றியுள்ளவர்களை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருப்பார். எதையுமே செய்வதற்கு முன் யோசித்து முடிவெடுப்பார். இவர்களுக்கு எதிரிகள் அதிகம் இருப்பார். ஆனால் எதிரிகளால் இவர்களை ஒன்றும் செய்ய இயலாது. நல்ல ஆசானாக இருப்பார். எதையும் எளிதில் கற்றுக்கொள்வார். படைப்புகளில் அதிக ஆர்வம் இருக்கும். தோற்றம். விருச்சிக ராசிக்காரர்களின் கைகள் மெலிந்து காணப்படும். கையில் மேல்புறம் அதிகம் ரோமம் இருக்கும். இடுப்பு, மூக்கு அல்லது கைவிரல்கள் மீது மச்சம் இருக்கும். சொத்து. விருச்சிக ராசிக்காரர்களின் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஆனால் அதற்கு கடின உழைப்பு அவசியம். செலவை குறைப்பது நல்லது. எந்த காரியத்தையும் முழுவதுமாக முடித்தால் பணவரவு நிச்சயம். கோடீஸ்வர யோகம் கூட சில சமயம் அமையும். எங்கே சென்றாலும் அங்கிருந்து பணம் கொட்டும். பணவரவால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி அடைவார்கள். வேலை. எந்த துறையில் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் புகழ் பெறுவார். எந்த வேலை செய்தாலும் பணம் கிடைக்கும். நல்ல மனதுடன் பணத்தை செலவழிப்பதே இவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பாக அமையும். கலைரசனை மீது ஆர்வம் இருப்பதால் அதிலும் புகழ்பெற வாய்ப்புண்டு. மருத்துவத்தில் பெரிய இடத்தை பிடிக்க வாய்ப்புண்டு. கிராமம் அல்லது நகரத்தின் மத்திய பகுதியில் வசிப்பது அல்லது வடக்கு திசையில் வசிப்பது, தெற்கு திசையை நோக்கி வாசல் அமைந்த வீட்டில் வசிப்பது நல்லது. கடல், ஆறு, நீர்நிலைக்கு அருகே வசிப்பது உகந்தது. கிணறு உள்ள வீட்டில் இருப்பது நல்ல பலனை தரும். காதல் உறவு. விருச்சிக ராசிக்காரர்கள் காதலை விரும்புவார். தான் காதலிப்பதை விட தன்னை காதலிப்பதையே அதிகம் விரும்புவார். தான் பழகுவதுடன் உள்ள எல்லா நல்ல குணத்தையும் கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த மனிதராக இருப்பார். பெண்களை பார்ப்பதை விட பெண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று எண்ணுவதால் இவருக்கு காதல் என்பது எட்டாத கனியாகும். காதல் என்பது சில நேரம் கைகூடாத வண்ணம் போகும். இவர்களது வயது ஆக ஆக காதல் எண்ணம் அதிகரிக்கும். தன்னையே விரும்புவராகவும் ஒரு சில நேரங்களில் தன்னையே வெறுப்பவராகவும் இருப்பார். எப்பொழுதும் உற்சாகமாக இருப்பார். காதல் மற்றும் தாம்பத்திய வாழ்க்கையை முற்றிலும் உணர்ந்தவராக வாழ்வார். இளமை பருவத்தில் சிறிது தடுமாறினாலும் தனது ஆழ்ந்த சிந்தனையால் தடுமாற்றத்தில் இருந்து விடுபடுவார். துணையை சந்தேகிக்கும் குணம் இருக்கும். இவர்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருப்பார். விருப்பங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் புதிய பொருட்களை அதிகம் விரும்புவார். நவீன வகையிலான ஆடை அணிகலன்களை விரும்பி அணிவார். புதிதான உணவு வகையை விரும்பி உண்பவர். பிஸ்னஸ். விருச்சிக ராசிக்காரர்கள் புதிதாக கண்டுபிடிப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள். மருத்துவம், மின்சார பொருட்கள் விற்பனை, மின்சாரம் தொடர்பான வேலை, ரசாயனம் தொடர்பான வேலைகள் செய்வது உகந்தது. வெளிநாட்டு வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதியில் இவர்களுக்கு நிச்சயம் சிறப்பான லாபம் கிடைக்கும். குணம். சாமர்த்தியசாலியாக திகழும் விருச்சிக ராசிக்காரர்கள் சுயமரியாதையை விரும்புவார். ஆத்மார்த்தமான பணிகளை செய்வார். மிகவும் நம்பிக்கையானவர். தன்னை நம்பி வந்தவர்களுக்காக எதையும் செய்வார். எந்த ஒரு பொருளையும் உபயோகரமாக மாற்றும் திறமைசாலி. யாரையும் மனரீதியாக பார்ப்பார். கொடுக்கும் மனப்பான்மை உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் நல்ல கண்ணோட்டத்திலேயே பார்ப்பார்கள். யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டார்கள். குடும்பத்தார் மீது அதிக அன்பு காட்டுவார்கள். எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வார். மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் தெளிவுபடுத்துவதிலும் இவரை விட சிறந்தவர் வேறு யாரும் இல்லை. அதிர்ஷ்டக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மஞ்சள், கரும்பச்சை ஆகியவை அதிர்ஷ்ட நிறமாகும். நட்பு. கடகம், சிம்மம், மேஷம், தனுசு, மீனராசிக்காரர்களுடன் நல்ல நட்புறவு இருக்கும். துலாம், தனுசு, மேசராசிக்காரர்களுடன் உறவு சுமாராகவே இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுடன் விரோதம் ஏற்படும். மிதுனம் மற்றும் கன்னிராசிக்காரர்களுடன் எப்பொழுதும் சண்டை போடுவார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடன் ஒத்து வராது. இல்லற வாழ்க்கை. விருச்சிக ராசிக்காரர்கள் தனது துணையை மிகவும் விரும்புவார். தனது துணையை காதலர் அல்லது காதலியைப் போல பாவித்து காதல் வாழ்க்கை வாழ்வார். தனது துணையை எல்லா விதத்திலும் திருப்தியாக வைத்திருப்பார். இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்பு செலுத்தி மிகவும் சிறந்த காதல் வாழ்வையை அனுபவிப்பார். அதிர்ஷ்டக்கல். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பவழம் அதிர்ஷ்டக்கல்லாகும். இதனை தங்க மோதிரத்தில் பதித்து அணிய வேண்டும். கல்வி. மருத்துவம், ஜோதிடம், விஞ்ஞானம், வணிகம், சட்டத்துறை உள்ளிட்ட கல்வியில் சேரலாம். வீடு, குடும்பம். விருச்சிக ராசிக்காரர்கள் உறவினர்களுடன் அதிகம் பழக மாட்டார்கள். சுதந்திரமாக வாழவே விரும்புவர். மற்றவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார்கள். நண்பர்கள் மற்றும் பிடித்தமானவர்களின் ஆலோசனையை மட்டுமே கேட்பர். வாழ்க்கையில் கண்டிப்பாக நீதிமன்ற விவகாரம் அல்லது மற்றவர்களை நம்பி ஏமாற அதிக வாய்ப்புண்டு. அதிகமாக நம்புவதால் ஏமாற்றம் அதிகமாக இருக்கும். விருச்சிகம் அதிர்ஷ்ட எண். விருச்சிக ராசிக்கு 9 அதிர்ஷ்ட எண்ணாகும். 9இன் கூட்டு எண்களான 9, 18, 36 போன்றவையும் சுபம். 1, 2, 3 சுபம்.
6-8 பரவாயில்லை, 4-5-6 அசுபம். பலவீனம். எல்லா விஷயங்களை பற்றியும் தெரிந்து வைத்திருப்பதால் பல பிரச்சனைகள் ஏற்படும். எப்போதும் விரோதம் பாராட்டுவார். ஒருவர் மீது கோபம் வந்துவிட்டால் அவரை மன்னிக்கவே மாட்டார். பார்க்க மட்டுமே அமைதியாக இருப்பார், ஆனால் உள்ளுக்குள் கோபக்காரர். தனக்கு கெடுதல் செய்பவரை பழிவாங்கும் குணம் கொண்டவர். உபாயம்: ஹனுமான் நாமம் சொன்னால் கஷ்டம் நீங்கும். ராமரை வழிபடுதலும் நலம். துணி, கோதுமை, பூக்களை தானமாக வழங்கலாம். உடல் ஆரோக்கியம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதாரண உடல்நிலை இருக்கும். இரத்த தொடர்பான வியாதிகள் ஏற்படலாம். கெட்ட பழக்க வழக்கத்தால் உடல் பாதிக்கும். அல்சர், பலவீனம், மயக்கம் போன்ற வியாதிகள் ஏற்படலாம். ஹர்னியா பெண்களுக்கு ஏற்படும். வயிற்று வலி, கபம், டியூமர் ஆகியவற்றையும் குறைந்தபட்சம் வர வாய்ப்புண்டு. நோய்களை தவிர்க்க இரத்த சுத்திகரிப்பு செய்யும் உணவுகளை உண்ண வேண்டும். விருச்சிகம் அதிர்ஷ்ட நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் பார்வை இருக்கும். இதனால் இவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை தான் அதிர்ஷ்டமாகும். இவர்களுக்கு திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் சுபம். ஞாயிற்றுக்கிழமையில் பணவரவு இருக்கும். சந்திராஷ்டம தினங்களில் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய வேண்டாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல நேரம் எப்போது? இத்தனை லக்கணங்களிலே மிகவும் அதிர்ஷ்டசாலி நீங்கள்தான். வீடு, மனை, சொத்து, சுகம் எல்லாம் விரைவாக கிடைத்துவிடும். ஆனாலும் ஏதோ ஒன்றிற்காக எதையாவது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதை தவிர்க்க முடியாது. வளைந்து கொடுக்க தெரியாமல் வளர்ச்சியை இழப்பீர்கள். தாய்க்காக சில காலம், தங்கைக்காக சில வருடங்கள் என்று உங்களை சுற்றியுள்ள மனிதர்களுக்காகவே பாதி வாழ்நாளை வாழ்வீர்கள். பிறகுதான் உங்களுக்கான வாழ்க்கையை வாழ முடியும். விருச்சிக ராசிக்காரர்கள் வீரவேசத்தோடு இருப்பார்கள். இனம், மொழி, மண்ணுக்காக எல்லை கடந்து போராடுவீர்கள். சரித்திரத்தில் இடம் பிடிக்க நீங்கள் நினைக்காவிட்டாலும் உங்களின் பெயர் செயலாலும் தியாகத்தாலும் பொறிக்கப்படுவதை தவிர்க்க முடியாது. லக்கணாதிபதியான செவ்வாய் அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடியவர். தவறு நடந்தால் நமக்கென்ன, நமக்கு பிரச்சனை வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று கண்டும் காணாமலும் இருக்க தெரியாது. அடுத்தவர்களுக்கு ஒன்றினில் பதறிப்போவீர்கள். அந்த பாதிப்பை, இழப்பை உங்களுக்கு ஏற்பட்டதாக நினைத்து களத்தில் குதிப்பீர்கள். செண்டை அடித்துக்கொண்டு ருத்ராட்சமம் அணிவீர்கள். லௌகீகம். ஆம், லௌகீகத்திற்கு ஆன்மீகத்திற்கும் இடையே ஊசலடைவீர்கள். அதனாலேயே இன்னமும் புரியாத புதிராகத்தான் இருப்பீர்கள். வாரிசுக்கு சொத்து சேர்க்க நினைப்பீர்கள். ஆனால் வரைமுறை தாண்டி போய் சம்பாதிக்கவோ உதவி கேட்கவோ உங்களின் உள்மனம் இடம் கொடுக்காது. தாயாரிடம் ரொம்ப பாசமாக இருப்பீர்கள். ஆனால் அவர் உழைத்து சம்பாதித்த பணத்தில் உட்கார்ந்து சாப்பிட மாட்டீர்கள். நீங்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து யோசிப்பதை விட பயணப்படும் போது சிந்தனை கூர்மையாக இருக்கும். புது புது யோசனைகள் வந்தபடி இருக்கும். ஒரே மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப செய்வது பிடிக்காது. ரோசக்காரராக இருப்பீர்கள். திடீரென 2-3 வருடங்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் பேசாமல் இருப்பீர்கள். அதாவது ஒரு மைண்ட் செட்டப்பில் இருந்து உங்களால் அவ்வளவு விரைவாக வெளியே வர முடியாது. உறவினர்கள், நண்பர்களை பற்றி சரியான மதிப்பீடுகளால் விமர்சிப்பது பிடிக்கும். அதே சமயம் விஷய ஞானமுள்ளவர்களை மதிப்பீர்கள். வாழ்க்கை துணையை எங்குமே விட்டு கொடுக்காமல் நேசிப்பீர்கள். மிக முக்கியமான 5 கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. அதில் முதல் 2ஆக குருவும் சூரியனும் வருகிறார்கள். அடுத்ததாக செவ்வாயும் சந்திரனும் வருகிறார்கள். உங்களின் சொந்த ஜாதகத்தில் இவர்கள் எப்படிப்பட்ட இடங்களில் இருந்தாலும் உதவி செய்ய தயங்க மாட்டார்கள். ஆம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக குரு வருகிறார். உள்ளுணர்வு அதிகம் மிக்கவர்களாக இருப்பீர்கள். உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலை தருவதாக அமையும். எப்போதும் வங்கி கணக்கில் பணம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அதிகம் உழைப்பீர்கள். குடும்பத்தின் மீது மிகுந்த அக்கறை காட்டுவீர்கள். கௌரவமாக வாழ வேண்டும் என்கிற குறிக்கோளோடு இருப்பீர்கள். பேச்சினுடனே மகான்கள் கூறிய தத்துவங்களை உதாரணமாக கூறுவீர்கள். வாழ்க்கை ஒரு நெறிக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். பணம் சம்பாதிப்பதற்காக வெளிநாடு சென்றாலும் மரபு மாறாமல் வாழ்வீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு வருவதால் சத்புத்திரன், சத்புத்திரியை குரு அருள்வார். குழந்தைகளை நுண்ணறிவு மிக்கவர்களாக வளர்ப்பீர்கள். தங்க ஆபரணங்களை நிறைய அணிய விரும்புவீர். உங்களில் பலர் கல்வி நிறுவனங்களை வைத்து நடத்துவீர். பல தர்ம ஸ்தாபனங்கள் தொடங்கி ஏழை மக்களுக்கு உதவுவீர்கள். நீங்கள் செய்த எல்லா நல்ல விஷயங்களையும் உங்கள் பிள்ளைகளும் செய்ய வேண்டும் என்று விரும்புவீர்கள். சொந்த ஜாதகத்தில் கடகம், சிம்மம், தனுசு, மீனம் ஆகிய வீடுகளில் ஒன்று குரு அமர்ந்திருந்தாலோ சூரியனுடன் குரு சேர்ந்திருந்தாலோ ஒரு குறையும் வராத ராஜபோகமான வாழ்க்கை அமையும். குருவும் செவ்வாயும் சொந்த ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் குருமங்கள யோகம் கிடைக்கும். அமைச்சர், காவல்துறை அதிகாரி, பேராசிரியர், வங்கி மேலாளர் என்று சிறிய வயதிலேயே பெரிய பதவியில் அமர்வீர். குரு செவ்வாயுடன் மேஷம், தனுசு வீடுகளில் சேர்ந்திருந்தால் இராணுவம் அல்லது விமானப்படையில் முதன்மை பதவி வைப்பவராக இருப்பீர்கள். மூங்கில் அரிசி சாதம் சாப்பிடுங்கள். உணவில் அதிக தயிர் சேர்த்துக்கொள்ளுங்கள். வேர்க்கடலை, கொண்டக்கடலை அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள். சூரியன் 10க்குரியராக இருக்கிறார். வேலை ஸ்தானத்தையே அவர்தான் நிர்ணயிக்கப் போகிறார். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று அலுவலகத்தில் ஏதேனும் வேலையை செய்தபடி இருப்பீர்கள். எதையும் படைப்பு திறனோடும் வித்தியாசமாகவும் செய்வீர்கள். எந்த நிறுவனத்தில் பணியாற்றினாலும் முக்கியமான முதன்மை பணியிலும் நிர்வாகத்திலும் தான்
ஈடுபாடு காட்டுவீர்கள். உயர்ந்த பதவிகளை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பீர்கள். நாட்டின் நலத்திட்டங்கள் அனைத்திலும் பங்கு கொள்ள விரும்புவீர்கள். குறைந்தபட்சமாக அதிகார மையத்திற்கு அருகிலாவது இருப்பீர்கள். சூரியனுக்கும் மறைவு காலங்கள் இருப்பது போல நீங்கள் சில காலம் உறங்கி கிடந்து விட்டுதான் விழித்தெழுவீர்கள். சூரியன் கிட்டத்தட்ட உங்களின் வேலைக்கான விஷயங்களை சரியான முறையில் அமைத்து தருவார். அடிப்படை ஜாதகத்திற்கு வலிமையை கொடுப்பார். உங்களின் ஜாதகத்தில் சூரியனை பலம் பெற செய்ய சில நடைமுறை பரிகாரங்களை கையாளுங்கள். தந்தை இழந்த குழந்தைகளுக்கும் பார்வை இழந்தவர்களுக்கும் தலையில் அடிபட்டவருக்கும் உதவி செய்யுங்கள். உணவில் சூரியகாந்தி எண்ணெயை அதிகம் உபயோகப்படுத்தலாம். தலைவர்களின் பிறந்தநாள் நினைவு தினங்களில் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். குடும்பத்துடன் பெரியவர்களை அவ்வப்போது சந்தித்து ஆறுதலாக பேசுங்கள். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுங்கள். இஞ்சி, சுக்கு, கஷாயம், கோதுமை உணவை அடிக்கடி சாப்பிடுங்கள். எல்லாமே உங்களுக்கு சாதமாக இருக்கும். செவ்வாய் உங்களுக்கு லக்னாதிபதியாக வருகிறார். உங்களின் அடிப்படை குணநலம் உருவ அமைப்பையும் இவரே தீர்மானிக்கிறார். இதே செவ்வாய் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாக வருவதால் எதிரிகளையும் தீர்மானிக்கிறார். எனவே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படிதான் உங்களின் எதிரிகளும் இருப்பார்கள். பலாப்பழம் போல பார்ப்பதற்கு முள்ளாகவும் பழகினால் தேன் சுளையாகவும் இருப்பீர்கள். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தால் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தோடு வாழ்வீர். சூரியனும் செவ்வாயும் அது நட்பு கிரகமாக வருவதால் பெற்றோருக்கு கௌரவத்தை கொடுப்பீர்கள். இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பரம்பரை சொத்து உள்ளவர்களாகவே இருப்பார்கள். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கிருந்தாலும் அவரின் ஆசைகள் நிச்சயம் உண்டு. ஆனால் புதன் அல்லது சனியோடு சேர்ந்தால் போராட்டம்தான். தன் முழு திறனையும் உபயோகப்படுத்தி உதவ முடியாத நிலையில் இருப்பார். இதில் செவ்வாயை பலப்படுத்தி சஷ்டி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருக்கலாம். துவரையை தானம் கொடுங்கள். உணவில் பூண்டு மற்றும் மிளகை சேர்த்துக் கொள்ளுங்கள். வீட்டில் செம்பருத்தி, செண்பக பூச்செடிகளை வளர்க்க முயற்சி செய்யுங்கள். உடன் பிறந்த சகோதரிகளுக்கு மறந்து போய் கூட துரோகம் இழைக்காதீர்கள். இரத்த தானம் செய்யுங்கள். உணவில் காரம் சேர்த்துக்கொண்டால் தவறில்லை. முருகப்பெருமானின் படத்தை உங்கள் பார்வையில் படுமாறு மாட்டி வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி மற்றும் நடக்கும்போதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்கும். எல்லா நல்ல முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். நான்காவதாக சந்திரன் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வருகிறார். நீங்கள் பிறந்ததிலிருந்தே தந்தையின் வளர்ச்சி உயரும். நீடித்த நிலைத்த செல்வதற்கான வழி பிறக்கும். அதே சந்திரன் பாதாதிபதியாக வருவதால் சில விஷயங்களில் தந்தையோடு முரண்படுவீர்கள். அவர் வழி வேறு, என் வழி வேறு என்று சில சமயம் முடிவெடுப்பீர்கள். உணவில் முள்ளங்கி, வெள்ளரிக்காய், தக்காளி, தர்பூசணி போன்றவற்றை சேர்த்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் வாழை இலையில் சாப்பிட முயற்சி செய்யுங்கள். நிறைய நீர் அருந்துங்கள். அவ்வப்போது ஆறு, குளம், தோப்பு என்று எங்கேனும் அமர்ந்துவிட்டு வாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நன்றாக இருந்துவிட்டால் தாயாரின் சொத்துக்கள் உங்களுக்கு சேரும். இதில் மேலே சொன்ன கிரகங்கள் எப்படி இருந்தாலும் பிராப்தம் எனும் முன்வினை பயனை மாற்றியமைக்கும் சக்தி தெய்வத்திற்கு தான் உண்டு. எனவே உங்களின் வாழ்க்கை யோகமாக மாற நீங்கள் தில்லை ஸ்தானம் என்றழைக்கப்படும் திருநெய்தானம் தலத்திற்கு சென்று வாருங்கள். அத்தலத்தில் அருளும் நெய்யாடியப்பரையும் பாலம்பிகையையும் தரிசித்து வாருங்கள். இத்தலம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாருக்கு அருகே உள்ளது. தரிசித்து வாருங்கள். இதற்கு முழு தீர்வு கண்டு உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும்.